காமெடி காதல் பொய்க்கதை. நான் ரோமையா, ஆனால் வீட்டில் அம்மாவின் பையன். ஒரு ஊர்ல சுரேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் காதல் பக்கம் கடவுளே, ஆனா தன்னம்பிக்கை மட்டும் சாலையோர தேநீர் அளவு. ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல ஒரு அழகான பொண்ணு நின்றிருந்தா. பேர் மீனா. சுரேஷ் பார்த்த இடத்துலயே ஹார்ட்டில் மின்சாரம். சுரேஷ் மனசு. இதுக்கு முன்னாடி நான் 2, 3 காதல் பண்ணிருக்கேன். ஆனா இதுதான் பக்கா. ஆனா உண்மையில அவன் ஒரு காதலும் பண்ணல. சுரேஷ் தன்னையே ஹீரோ ஆக்கணும்னு மீனாவிடம் போய் சொன்னான். ஆக்சுவலி நான் ஜிம்ல பாய் பில்டர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை மஸ்ட் சுரேஷ்னு அழைப்பாங்க. உண்மை, அவன் லைஃப்ல எடை ஏத்துறது, அம்மா கொடுத்த ரைஸ் குக்கர் தான் காதல் தொடங்கியது. ஆனால் பொய் தொடர்ந்தது. மீனா நம்பிட்டா. அவன் தினமும் நியூ நியூ பொய். நான் கிரிக்கெட் டீம் கேப்டன். என் வீட்ல பென்ஸ் காரு இருக்கு. எங்க அப்பா துபாயில பிசினஸ்மேன். உண்மை, அந்த பையன் கிரிக்கெட் பந்தய தான் லாஸ்ட் பெஞ்ச்ல கண்டுபிடிக்க மாட்டான். வீட்டுல சைக்கிள் கூட புன்ச்சரா இருக்கு. அப்பா டீ கடையில மாஸ்டர் ட்விஸ்ட் வந்தது. ஒரு நாள் மீனா சொன்னா, நான் உன் வீட்டுக்கு வர்றே, ஆண்டிய பார்த்து பேசணும். சுரேஷ் மனசு. ஓ மச்சி, இப்போ லைஃப் செட் ஆகுறதா அல்லையா குழப்பமா? சுரேஷ் ஓடி வீட்டுக்குப் போய் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, இன்னி நீ டாக்டர் மாதிரி நடிக்கணும். அம்மா சொன்னாங்க, டாக்டர் வா, நான் இட்லி மாவு அடிக்கணும் இப்போ. மீனா வந்தா. ஹாஹா கிளைமாக்ஸ். மீனா, ஆன்ட்டி நீங்கள் டாக்டரா? அம்மா, டாக்டர் வேண்டாம், டிஃபின் டாக்டர் தான். டோஸையா இட்லியா எல்லாம் நன்றாக சிகிச்சை பண்ணுவேன். மீனா ஷாக். பின்னால் சுரேஷ் தந்தை வந்தார். டூபாய் பிசினஸ், டீவா காஃபிவா? சுரேஷ், செத்தேன். எனக்கு பென்ஸ், பாய், டூபாய் வேண்டாம். உண்மையா பேசுறவன் போதும். சுரேஷ் கண்கண்ணீர். என் வாழ்க்கையையே ஃபில்டர் போட்டு விட்டேன் போல. காதுக்கு 6 பேக் வேணாம். உண்மையா இருக்கிறது தான் பிப்பேக்.